கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அபிஷேக கூட்டத்துல வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அசைவாடும் ஆவியானவர். அவர் ஆதி ஆகமத்திலிருந்து அசைவாட தொடங்கி இருக்கிறார். அவர் அசைவாட தொடங்குகிற இடத்துல எல்லாம் எதெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்குமோ அதெல்லாம் ஒழுங்காய் கொண்டிருந்ததாகவும், ஒரு அசைவாடின இடத்துல எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வந்ததாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆவியானுடைய தன்மைகள் நிறைய இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என் அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். வானத்திலிருந்து, அதாவது புறாவை போல, நல்ல அதை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆவியா இறங்கு யார் மேல் தங்குவது நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் என்று யோவான் ஸ்நானகன் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதன் மேல உள்ள வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பிடப்பட்டு, புறாவின் தன்மைக்கு ஒப்பிடப்பட்டு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். இவர் இறங்கி வருகிறது மட்டுமல்ல, யார் மேல் வந்து இறங்குகிறாரோ, யார் மேல் வந்து தங்குகிறாரோ அவரே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவர், அவரே கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு. அந்த இயேசுவை எப்படி தேவன் அடையாளப்படுத்தினார்? புறா ஆமென், யார் மேல் வந்து அமருகிறதோ, வந்து தங்குகிறதோ, அந்த தங்குகிற அந்த மனுஷன், அந்த மனுஷகுமாரன் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த கிறிஸ்து என்று சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்ணார்? ஆமென், யோவான் ஸ்நானகனுக்கு அந்த காரியத்தை தெளிவுபடுத்தி இருந்தார். இப்போ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக யோர்தானில் வந்து நிற்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி வந்தார். ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறின மாத்திரத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர், ஆமென், பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வந்தார், இறங்கினார், சொல்ல வேண்டியதை சொன்னார், போய்விட்டார் என்றுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர எங்கேயுமே யாருக்குள்ளேயும் வந்து வாசம் பண்ணவில்லை, யாருக்குள்ளேயும் தங்கவில்லை. அப்போ புதிய ஏற்பாட்டில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஊற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதனுக்குள்ள இந்த ஆவியானவர் தங்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல் வந்து இறங்கி தங்கினபடினால்தான் இந்த பூமியில அவர் அப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்களை இந்த பூமியில செய்ய முடிந்தது. அப்படியானால் எந்த இயேசு கிறிஸ்துவ மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கி தங்கினபடியினால் அவர் கிறிஸ்து என்று என்ன செய்யறாரு? அழைக்கப்படுகிறார். அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம அப்படி எடுத்தோம்னா, யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தேசத்தில் அழைக்கப்பட்டவர்கள், யார் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், யாரு கிறிஸ்து உடையவர்கள் என்று பார்ப்போமானால், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அல்ல, ஆலயத்திற்கு வந்து வந்து போகிறவர்கள் அல்ல, ஆவியில அப்பப்போ நிரம்புகிறவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுதும்
அபிஷேக கூட்டங்களில இருக்கும் பொழுது ஆவியில நிரம்பும் பொழுது நிரப்பப்படுகிற அனுபவமும், அதுக்கு பிறகு அவர்கள் நார்மலா மாறுகிறதும், அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்க வேண்டும். ஒன்றும் புரியல. தங்க வேண்டும்னா என்ன? நம்ம கூடவே இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அவ பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள எல்லாம் தங்கி இருக்கிறார், யாருக்குள்ள எல்லாம் வந்து போகிறார். வந்து போகிற அனுபவத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனா தங்குகிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பது உண்டா? அவர் தங்கி இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? வந்து போனா எப்படி இருப்போம்? ஆவியானவர் வர விரும்புகிறார், இறங்க விரும்புகிறார், நமக்குள்ள தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ள ஆவியானவரால இருக்க முடியவில்லை. என்ன காரணம்? நமக்குள்ள தங்க முடியவில்லை. என்ன காரணம்? அதனாலதான் ஆவியானவர் சூஸ் பண்ண அந்த பறவை, அது ஒரு புறாவை என்ன செஞ்சிருக்கிறார்? சூஸ் பண்ணியிருக்கிறார். புறாவினுடைய தன்மை என்ன? புறா பரிசுத்தம் உள்ளது. புறாவுடைய தன்மை என்ன? அது அசுத்தமானதை தொடாது. புறாவினுடைய தன்மை என்ன? அது செத்து போன மிருகங்களையோ எதையுமே அது என்ன செய்யாது? சாப்பிடாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பறவைதான் புறா. அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் சூஸ் பண்ண புறாவை போல உங்களுக்கும் எனக்கும் குணம் இருந்தால் அவர் நமக்குள்ள தங்குவார். அல்லேலூயா. உலகத்தோடு ஒட்டு போகாத ஒரு வாழ்வை வாழ வேண்டும். பாவத்தோடு சமரசமாகாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இச்சைகளை விட்டு விலகி வாழ வேண்டும். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களைப் போல நீங்களும் வாழுகிறவர்கள் அல்ல. ஆமென். புறாவை போல தனி குணம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். எல்லா பறவைகளுக்கும் வரலாறு இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா புறாவுக்கு நல்ல வரலாறு இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து புறா தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக ராஜாக்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பறவைதான் புறா. அது தங்களுடைய தேசத்துடைய தகவல்களை, அவசர சட்டங்களை அது மற்ற தேசங்களுக்கும், அது தங்களுடைய நாட்டினுடைய அதாவது இராணுவத்திற்கும் அதை தெரியப்படுத்துவதற்கு, தகவல்களை தெரியப்படுத்த இந்த புறாக்களை பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள். இந்த புறா தன்னுடைய வேலையை சரியாக செய்து முடிக்கும். அந்த வேலையை செய்கிற வரைக்கும் அந்த புறாவால வேற எந்த வேலையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன்னா அதனுடைய கால்களில தான், அந்த புறாவுடைய கால்களில தான் அந்த தகவல்களை கட்டி என்ன செஞ்சிருப்பார்கள்? அனுப்பி வைத்திருப்பார்கள். தன்னுடைய எஜமானனுக்கு அது உண்மையாக வேலை செய்யக்கூடிய தகவல்களை பரிமாறுகிறதாக இருக்கிறது. அப்போ புறாவை போல இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பரப்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில சுவிசேஷம் சொல்ல ஆசை. சர்ச்சுக்குள்ள இருந்த உடனே, ஆவியா நிரம்பின உடனே, நாளைக்கு ஒரு கை பார்க்கணும், நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், யாரையாவது நாளைக்கு சுவிசேஷம் சொல்லணும், அங்கிருந்து ரொம்ப ஆர்வமா போவீங்க. ஆவியான தங்கியிருக்கிற வரைக்கும், நம்ம மேல அமர்ந்திருக்கிற வரைக்கும் அந்த ஆசை இருக்கும். அவருக்குள்ள ஒரு பிரசன்ஸுக்குள்ள போன வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கும். வீட்டுக்கு போன உடனே வேற குணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா புறா நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? புறாவுக்குள்ள இன்னொரு குணம் பயங்கர பயந்த சுபாவம். என்ன சுபாவம்? பயந்த சுபாவம். அது தண்ணீர் குடிக்கும் போது கூட தன் எதிராளிகள் தன்னை சேதப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி தண்ணீரிலே எதிராளியுடைய நிழலை பார்த்து கொண்டு குடிக்குமா. தண்ணியில கூட என்ன செய்யுமா? எதிராளி அது காக்காதான் அதுக்கு பெரிய எதிரி. இந்த காக்கா தான் இதை என்ன செய்யும்? சும்மா கழுகும் காக்காவும் தான் இதை என்ன செய்யும்? சும்மா தொல்லை பண்ணும். ஏன்னா காக்காக்கு ரொம்ப குசும்பு. நம்மளை ஆண்டவர் இவ்வளோ கருப்பா படைச்சிட்டாரு, இந்த பெறாவை மட்டும் வெள்ளையா படைச்சிட்டாருன்னு சொல்லி அப்பவே ஒரு கருத்து வேறுபாடுல இந்த புறாவை என்ன செய்யும்? ஆமா, வேணுமுனே துரத்தும் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். போட்டு அது உட்காரவும் கூடாது, நிம்மறையும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, துரத்திட்டே. இது பயந்து பயந்து என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் நானும் பாவத்தை பார்த்து என்ன செய்யணும்? பயந்து. ஹல்லேலூயா. அக்கிரமத்தை பார்த்து பயந்து ஓடுகிற குணம் எதுக்கு நமக்கு இருந்தால் புறா நமக்குள்ள தங்கும்.
உலகத்தோடு ஒட்டு போனா, பாவத்தோடு எசிந்து போனா, இங்கிருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் ஃபயரா போவோம். வீட்டுக்கு போகும்போது தான் உங்களுக்கு பிடிச்ச படம் ஓடிட்டு இருக்கும். என்ன படம் ஓடிட்டு இருக்கும்? உங்களுக்கு பிடிச்ச என்ன ஓடிட்டு இருக்கும் ஐயா? IPL ஓடிட்டு இருக்கோம். அப்படியே லேண்ட் ஆயிடுவோம். அப்படி என்ன செஞ்சிருவோம்? கட்டில்ல லேண்ட் ஆயிடுவோம். அப்புறம் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன நினைப்பாரு? நீ இனிமே என்ன செஞ்சுட்ட? கிரிக்கெட்டுக்குள்ள போயிட்ட, எனக்கு உங்ககிட்ட வேலை இல்லைன்னு அவர் பூரா என்ன செஞ்சிடும்? பறந்துறது மாதிரி பரிசுத்தாவே நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாரு? போயிடுவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சர்ச்சுக்கு வரும்போது தான் பரவசம். சர்ச்சுக்கு வரும்போது தான் இந்த கரண்ட் பக்கத்துல ஸ்பார்க் ஆனது மாதிரி ஆவியானவர் பக்கத்துல ஒருத்தர் ஆவியில நிரம்பிட்டாங்கன்னா இவங்களே நிரம்பிட்டாங்களா, நம்மளும் நிரம்புவோம்னு சொல்லிட்டு உடனே அப்படி என்ன செய்யணும்? அப்படியே சுய முயற்சி பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆவியில நிரம்பி வைப்ரேஷன் ஆகி ஏதாவது காட்டி ஒரு பாஸ்டருக்கு எப்படியாவது ஒரு தெளிவை ஏற்படுத்திட்டு போயிடுவோம். ஆனா பொய் சொல்லாதீங்க, கண்டுபிடிச்சிருவார் ஆவியானவர். ஆவியானவருக்கு தெரியும் எது பொய், எது டூப்ளிகேட். புறா எது காக்கா எதுன்னு ஊழியக்காரனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிய போயிடும். ஆமே. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. புறாவுடைய நடை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ஸ்லோவா இருக்கும். நடை எப்படி இருக்கும்? செப்பரேட்டா இருக்கும். வேற என்ன இருக்கும்? ராஜ நடமா இருக்கும். அது காக்கா எப்படி நடக்குமா? காக்கா துள்ளி தான் நடக்கும். இங்க இருந்து அங்க போனா கூட 3 தடவை குதிச்சு தான் என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்க? நடந்து போய் பார்த்துருக்கீங்க. ஆனா புறா அப்படி போகாது. அழகா நடந்து பொறுமையா 2 கால் வச்சு அப்படி ராஜா மாதிரி போவாரு. அப்ப நீங்களும் நானும் யாரு? அல்லேலூயா, ராஜாவை சுமந்து செல்லுகிறவர்கள். அல்லேலூயா. வேர் பிரிக்கப்பட்ட ஒரு பறவை தான் இந்த புறா. அப்போ புறாவை போல இறங்கினதன் காரணம் என்ன? ஆமென். உங்க மேல வந்து தங்கணும்னு விரும்புறார். அப்போ நம்ம புறாவினுடைய குணங்கள் உடையவர்களாக இருந்தால் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார். ஹல்லேலூயா. அப்ப ஏன் தங்க முடியல? ஆவியானவர், நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள லாஸ்ட்ல வரலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கினால் 2 காரியம் நடக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். முதல்ல என்ன கொடுக்கிறாராமா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தங்குனா உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொடுப்பாராம். அல்லேலூயா. அப்போ ஞானம் இருக்கா இல்லையா? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்கினா முதல்ல என்ன கொடுப்பாரா? ஞானத்தை கொடுப்பார். அதோடு கூட என்ன கொடுப்பாராமா? உணர்வின் ஆவி. நீ யார்? நீ கிறிஸ்துவுக்குள் நீ யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நீ என்ன செய்யணும்? எங்க போகணும்? எங்க பேசணும்? யார்கிட்ட நிக்கணும்? எங்க உட்காரணும்? எங்க உட்காரக்கூடாது என்கிற உணர்வை இந்த பரிசுத்த ஆவியான உணர்வின் ஆவியை முதலாவது கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? அவர் நமக்குள்ள தங்கி இருந்தால். 2வது ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். ஹல்லேலூயா. இப்ப இந்த பரிசுத்த ஆவியானோ நமக்குள்ள வந்து தங்கினா என்ன கொடுப்பாரு? ஆலோசனை கொடுப்பார். எங்கு போகணும்? யாருகிட்ட எப்படி பேசணும்? அளவா பேசணுமா? அறிவா எல்லாத்தையுமே என்ன கொடுப்பார்? ஆவியானவர் ஆலோசனையை கொடுப்பார். அதோடு கூட பலனையும், அது தெளிவா வாசிங்க, பலனையும் அருளும் ஆவியும். அடுத்து 3வது அறிவையும். அப்ப நமக்கெல்லாம் இப்ப இருக்கிற அறிவெல்லாம் உலக அறிவு. என்ன அறிவு? உலக அறிவு. அப்ப இங்க ஆவியானவர் என்ன கொடுப்பாராம்? என்ன அறிவை கொடுப்பாராம்? ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு பயப்படுகிறோம், போலீஸுக்கு பயப்படுறோம், டிராபிக் போலீஸுக்கு ரொம்ப பயப்படுறோம், எல்லாம் பயப்படுறோம். ஆனா யாருக்கு பயப்படுறது இல்லை? அதை யாரு கொடுப்பாராம்? ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கியிருந்து 5 விதமான காரியங்களை நமக்குள்ள செய்வதன் நோக்கம் என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்துல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் இந்த உலக ஞானம் நமக்கு போதாது. தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். எத்தனை பேருக்கு தேவனை அறிகிற அறிவு இருக்கு? தேவனை அறிகிற அறிவு, பரலோகத்தினுடைய மகிமை அறிகிற அறிவு, ஆவியானுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுகிற அறிவு,
வசனத்தின் ஆழத்திற்குள்ள போகக்கூடிய அறிவு இதெல்லாம் யாரு கொடுக்க முடியும்? கர்த்தருடைய ஞானம் தான் நமக்கு, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து கொடுப்பார். அடுத்தபடி என்ன நடக்கும் பாருங்க. ஆவியான நமக்குள்ள தங்கி இருந்தா நடக்கும். 59:19 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். யாரு? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தங்கி இருக்கிறவர்கள். அப்படி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தால் என்ன நடக்கும்? வாசிங்க. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு தூங்கி அது என் வீடுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பிசாசுக்கு தைரியம் வந்திருக்குன்னா யாரு கொடுத்த அதிகாரம், யாரு கொடுத்த உரிமை? இங்க பைபிள் சொல்லுது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இங்க ஏன் ஏத்தாம இருக்கிறாரு? நமக்கு ஏன் ஏத்தாம இருக்கிறாரு? வீட்டுக்குள்ள பிசாசு வந்து உட்கார்ந்து நம்மளை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் எங்க போனாரு? சரியான விளக்கத்தை ஐயா சொல்லுவார். ஏன் ஐயா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்பெல்லாம் சர்ச்சைக்கு போறோமோ அப்பதான் அவர் வராரு. எப்பெல்லாம் அபிஷேகத்துக்கு கூட்டத்துக்கு போறோமோ அப்பதான் வராரு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடு நிறைய நேரம் சார்ந்து இருக்குது. ஆமே. பாவ பழக்கத்தோடு சார்ந்து இருக்குது, மொபைலோட சார்ந்து இருக்குது, இன்டர்நெட்டோட சார்ந்து இருக்குது. அது மட்டுமல்ல, கதை புத்தகங்களுக்கு சார்ந்து இருக்குது. வேற என்னென்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. கேம்ஸுக்கு சார்ந்து இருக்குது. யாரை போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. கேம்ஸுக்கு சார்ந்து இருக்கிறது. இப்போ இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை சார்ந்து இருக்கும் போது உங்க கூட அவர் எப்படி இருக்க முடியும்? ஒண்ணு இல்லை சிஸ்டர். இப்போ சிஸ்டர் தீபிகா சிஸ்டரையும் அமிர்தா சிஸ்டரையும் 2 பேரையும் இப்போ கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வாங்கன்னா 2 பேருக்கும் என்ன செஞ்சிடும்? செட் ஆகிடும். 2 பேரும் திடீர்னு சிரிப்பாங்க, விளையாடுவாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த ஏஜுக்கு ஏத்தாப்புல அதை ஐஸ்கிரீம் சாப்பிடலாம இப்படி போயிட்டு இருக்கும். இதுவே பிரைட்லினையும் தீபிகா சிஸ்டரையும் விட்டா என்ன ஆகும்? சும்மா ஒரு பிரைட்லையும் உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை ஆண்டி, இல்லைக்கா, அது உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியா இரு. உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியா இரு. இல்லைக்கா, எங்கள் டாடி சொல்லி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தான் தெரியாது. இப்போ என்ன செஞ்சு நடுவெளியில் என்ன செஞ்சிடும்? ஆமாம், பாதி எங்கள் டாடி அப்போவே சொன்னார் பெரியவங்ககிட்ட, சரி அது சொல்லிட்டு என்ன பாதியில் விட்டு வந்துடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயதுக்கு ஏற்ற பிள்ளைகளோடு தான் நமக்கே என்ன செய்யுது? இவன் சர்ச்சிலே பாருங்களாம், அப்படியே எஸ்தர் அம்மா, அப்படியே வயசுக்கு தகுந்தபடி நம்ம யாரம்மா, லீதியாள் அம்மா, வேற ஒரு அம்மா அந்த ருக்குமணி அம்மா, வேற ஒரு அம்மா இருக்காங்களே அம்மா, இன்னொரு அக்கா அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா காணும். இப்போ இந்த வயசுக்கு தகுந்தபடி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? சாயந்தரம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு டீமாக உட்காந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏஜுக்கு தகுந்தபடி செட் ஆயிடுறாங்க. உங்களுக்கே ஒரு ஜோடி என்ன செய்யுது? சபைக்குள்ளே என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் டிராவல் பண்றதுக்கு, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு உங்க ஏஜுக்கு ஏற்ற ஒரு ஆளு தான் உங்களுக்கு தேவைப்படுது. வேற யார்கிட்டையும் செட் ஆக மாட்டுது. ஆவியானவருக்கு மட்டும் உங்ககிட்ட எப்படி செட் ஆகும்? நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க ஆவியானவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய அனுபவத்துக்குள்ள இருந்தா செட் ஆயிடும். நீங்க ஆவியானவர் உங்ககிட்ட ஏதாவது பேசலான்னு வருவார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க? சொல்லுங்க, நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இப்போ உமேஷ் பிரதர் வரும்போதே கடையில கொங்கு போராட்டா, கடையில கொத்து போராட்டாவோ ஏதோ பஞ்சு போராட்டா வாங்கிட்டு ஆசையா தன் மனைவிக்காக, அவங்களுக்கு பிடிச்சது பானிபூரியா ஏதோ ஒரு பூரியை வாங்கிட்டு என்ன செய்யறாரு? வராரு. நீங்க வாங்கிட்டு வரும்போது ஆசையா கொண்டு வந்தது சாப்பிடுவாங்க. எப்பா பசியா இருந்துச்சு, நல்ல வேளை வாங்கிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா இவங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரும்னு நீங்க ஆசையாசையா என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த அம்மா என்ன பண்றாங்க? கொல்லப்பட்டிக்கு போன் போட்டு அவங்க அம்மாட்ட என்ன செய்யறாங்க? பானிபூரிமா இருக்கட்டும், வைங்க வைங்க வைங்க, அப்புறம் சாப்பிட்றேன், சூடாறிடுறேன், அப்புறம் சாப்பிட்றேன்.
இப்படியே உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? உனக்கு போய் நான் வாங்கிட்டு வருவானா? வருமாதா? வந்திருக்கா? வரல. இப்போ இப்படி ஒரு ஆளை பாசமா வரும்பொழுது ஒரு ஆள் அதை ஏற்றுக்கொள்ளாம வேற பக்கம் திரும்பும்போது நமக்கு என்ன வருகிறது? கோபம் வருகிறது. இதே போலதான் ஆவியானவர் ஏன் நம்மகிட்ட தங்க முடியல அப்படின்னா, ஆவியானவர் வருவதற்கு நம்ம ஒரு முறை இடம் கொடுக்கிறோம், ஆனால் பிசாசு வருவதற்கு பல முறை இடம் கொடுக்கிறோம். பிசாசு வருவதற்கு பல முறை இடம் கொடுக்கிறோம். சொந்தக்காரர்களுக்கு போன் பேசுறோம், அது மூலம் இடம் கொடுக்கிறோம். சொல்றதை செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். படுன்னு சொல்றோம், படுக்கிறோம், இடம் கொடுக்கிறோம். இப்போ எதுவும் சர்ச்சைக்கு போகான்னு சொல்றோம், அதுக்கு இடம் கொடுக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுப்பதினால் ஆவியானவருடைய ஏக்கத்தை உங்களோடு ஷேர் பண்ண முடியல, அவருடைய வாஞ்சையை உங்களோடு கூட ஷேர் பண்ண முடியல, அவருடைய பாரத்தை உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லை. ஏன் என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆவியானுடைய ஆரம்பத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி சொல்லதுன்னா, கல்யாணம் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் 5 நாள் தான் இருக்கு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. அப்பா நாளை தினத்துல வரைக்கும் நான் பேச்சுலர், நாளாயிலிருந்து யாரு? நம்ம ஃபேமிலி மேன். இப்படி நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசையா இருப்போம். இதே மாதிரி ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறது என்ன, உபவாசம் போடுறது என்ன? ஆவியானவர் இந்த 3வது உபவாசத்துல அதை பெற்றுக்கொள்ளலாமா? 7 நாள் கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளலாமா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாமா? இப்படியே வாஞ்சியா இருந்து 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 பெற்றுக்கொண்டது. பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவ்வளோதான், இது ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு எப்படி திருமண வாழ்க்கையில ஒரு சலிப்பு வருகிறதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவருடைய ஏக்கத்தை நீங்க கேட்காம சலித்து போகிறதுனால நம்ம கிட்ட அவர் என்ன செய்ய முடியல? தங்கி இருக்க முடியல. தங்கி இருக்க முடியல. காலையில தானே பிரேயருக்கு போகணும், இன்னத்தை போறது? ஆவியான சொல்லப்போ இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார் அவரு. இப்ப நம்ம உலகம் என்ன சொல்லுவோம்? பிசாசு காலையில தானே போகணும், எதுக்கு இப்போ போயிட்டுன்னு சொல்லி ஒரு இருதயத்துல ஒரு எண்ணம் வரும். நம்ம எதுக்கு இடம் கொடுப்போம்? 2வது ஆப்ஷனுக்கு இடம் கொடுப்போம். எப்பவுமே கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் பேசுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் தான் என்ன செய்வாரு? எதை பேசுறதா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் பேசுவார். சர்ச்சுக்கு போ, படுங்கிற ஆண்டவர் என்னைக்கே படுக்க சொல்லுவாரா? போன்னு சொல்லுவார். நம்ம என்ன செய்வோம்? 2வது ஆப்ஷன் தான் அதிகமா வரும். ப்ரெஷர் அதிகமா 2வது ஆப்ஷன் தான் வரும். என்னத்தை போயிட்டு அவர்கிட்ட திட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? அப்படியே விட்டுருவீங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்த சந்ததி, ஒரு பரிசுத்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. இப்ப திருமணம் ஆகி குழந்தையை பெற்றெடுக்காத கணவன் மனைவி என்ன செய்வாங்க? உலகம் சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளாது சில இந்த பழைய ஆட்கள். அதே போல ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஒரு ஆத்துமாவை சபையில கொண்டு வரலன்னா நீங்களும் யாருதான்? குழந்தையை பெற திராணி இல்லாதவர்கள். அப்போ ஏசப்பா நம்ம இந்த நாட்களில் நம்மளை இந்த பூமியில வைத்திருப்போம், அநேகரை பெற்றெடுக்க வேண்டும். எப்படி பெற்றெடுக்கிறது? சுவிசேஷத்தை சொல்லணும். அது கரு. அந்த கரு ஒரு நாள் வளர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்படுவதுதான் குழந்தையை பெற்றெடுப்பது. அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்குள்ள போறதுக்கு தான் ஏசப்பா நமக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். சரியா? இப்போ இந்த புறாவை போல நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக, பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளையாக நம்ம வாழும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள என்றென்றைக்கு நமக்குள்ள தங்கி இருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நோவாவின் காலத்துல இந்த புறாவையும் காக்கா கதையும் இருக்குது. வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். 8 வாசிங்க. 8:8. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி, அதுக்கு மேல உள்ளது வாசிங்க. 7. ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது 6வதுல இருந்து வாசாதான் புரியும். 40 நாள் சென்ற பின், காலையில கேட்டீங்களே எத்தனாவது நாள் ஐயா? 150 நாள். இங்க எத்தனாவது போட்டிருக்குது? 40 நாள். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 40 நாள் சென்ற பின் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான்.
அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்றோ, போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. எது போய்? காக்கா. இந்த காக்கா அதான் சொன்னேன், ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காரு. இந்த காக்கா காக்காவை என்ன அனுப்பியிருக்காரு நோவாவுக்கு? இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா செய்த தவறு இதுதான். காக்காவை போய் என்ன செஞ்சிருக்காரு? முதல்ல தெளிவாயிட்டார் நோவா. காக்காவை அனுப்புன உடனே காக்கா போய் என்ன செஞ்சிருக்குது? சுத்தி சுத்தி போவும், ஒரு தகவலையும் கொடுக்காது, போகும் வரும். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போயிட்டு வராங்க. அதனால என்னெல்லாம் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம். நோவா பார்த்தாரு, இது போகுது வருது ஒண்ணுமே தெரியலையே, இது போகுது வருகுது, ஒரு தகவல், தண்ணி போயிடுச்சா தண்ணி வத்திட்டா ஒண்ணுமே தெரியல. ஒரு தகவலையும் கொண்டு வராத இந்த காகத்தை அன்னைக்கே என்ன செஞ்சிட்டாரு? அவரு கேன்சல் பண்ணிட்டாரு. அடுத்த வார்த்தை, அதுக்கு பிறகு மேலும் பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியினால், நல்ல கவனிங்க, தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி எங்க வந்துருச்சு? நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஏன் ஆவியானும் தங்க முடியல, ஏன் நமக்குள்ள தங்க முடியலங்கிற சப்ஜெக்ட் தான். அந்த நோவா கதைக்குள்ள நம்ம போகல, அந்த புறாவை மட்டும் கதை எடுத்துப்போம். புறா என்ன செய்யுது? பறந்து போகுது. ஆனா என்ன செய்ய முடியல? எல்லா இடத்துலையும் தண்ணீர் இருக்குது, தங்க முடியல. சொல்லுங்க, என்ன இருக்குது? ஏன் தங்க முடியல? ஜலம் இருக்குது, அதால என்ன செய்ய முடியல? தங்க முடியல. அப்போ நல்ல வாசிக்க திரும்பவும், பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி மீதங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப ஏசப்பாவுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பரிசுத்த ஆவியானவர் தங்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறதுக்கான 2 நோக்கம், முக்கியமான நோக்கம் நிறைய இருக்குது. ஒன்று, கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேண்டும். 2வது நோக்கம், ஒரு மனுஷன் உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவன் அறிய வேண்டும். எது தப்பு எது சரி அப்படின்னு விழுந்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. விழுறதுக்கு முன்னாடியே அவன் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக கண்டித்து உணர்த்தும்படி தங்குகிறார். இப்போ ஆவியானவர் நம்ம மேல தங்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன சொன்னோம்? நம்ம மேல ஏதோ உலகம் ஒண்ணு ஓட்டிட்டு இருக்கு. இந்த ஜலம் நல்ல ஜலமா கெட்ட ஜலமா? 40 நாள் பெய்த மழை எதுக்கு வந்த மழை? அந்த மழையில அழியப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அந்த இதில் தண்ணீர்ல தான் என்ன செஞ்சிருப்பாங்க? அழிஞ்சி நாட்டம் எடுத்து எல்லாமே ஒரு தீட்டுப்பட்ட ஜலமாக அந்த இடத்துல இருந்ததுனால இந்த புறாவால என்ன செய்ய முடியல? இளைப்பாற முடியாம தங்க முடியாம ரிட்டன் என்ன செஞ்சிருச்சு? ஆவியானவர் ஏன் ரிட்டன் போறாரு? நம்மகிட்ட இருந்து வராரு, நல்ல பிள்ளைன்னு தான் நினைச்சு வராங்க. நீங்க நல்லா பார்த்து நினைச்சுதான் வராங்க. நல்லா வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் நல்லா தான் கூப்பிடுறீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சுறீங்க? அவரை மறந்துடுறீங்க. இருதயத்துல இடம் கொடுப்பீங்களான்னு பாக்குறாரு. இருதயத்துல ஒரு கல்லு மனசு, ஒரு பிசினித்தனம், வேற என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நிறைய கசப்பு, வைராக்கியம், உலகத்துல மற்றவங்களை மன்னிக்காத தன்மை, இது எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு தான் வராரு. ஆனா நீங்க இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆவியானவரே, கொஞ்சம் பொறுத்து நான் இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுகிற நினைக்கிறதுனால இந்த அசுத்தத்தோட ஆவியானவரால் உங்களுக்குள்ள இளைப்பாற முடியவில்லை. நான் சொல்றது புரியுதா? ஏன் தங்க முடியல? உள்ள வெளியே நான் நல்லவன் தான், உள்ள கொஞ்சம் அழுக்கா நிறைய அழுக்கா? மாசத்துக்கு ஒரு தடவை வரவங்க எல்லாம் ஒரு கையை தூங்க பார்க்கலாம்.
மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கருத்து தூக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை, தினம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்று அச்சோ ഇതൊക്കെ എവിടെ പോയി തീരാനാണോ? போய் இறங்குறதே இல்லையா? நிரம்புறதே இல்லையா? ஆவியில அந்நிய பாஷையில பேசுறது இல்ல, ஆவியில் நிரம்புறதே இல்லையா? ஓ ஜீசஸ் பவர் சுத்தமாவே இல்லையா? இந்த பக்கம் திரும்புவோமா? என்ன சொல்றது? இப்ப ஆவியானவரால வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தங்கினாச்சுன்னா கொஞ்சம் தான் நமக்குள்ள அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். 6 மாசம் ஒரு தடவை தான் வந்து நிரப்புறாருன்னா பரவாயில்ல. ஒரு சுத்தமாவே இல்லைன்னா என்ன செய்யறது? பூராவே கரப்ஷன் தானா? இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, இது சரிப்பட்டு வராது. ஆவியான தங்கன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமே சொல்லுங்களா? என்ன சத்தத்தை காணும்? அல்லேலூயா. ஆமா, அதுக்கு அவர் குறை சொல்லல. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அது என்ன செஞ்சிருச்சா? அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? சேர்த்து கொண்டான். அடுத்து பின்னும் 7 நாள் பொறுத்து நல்ல பாருங்க, பின்னும் 7 நாள் பொறுத்து சுத்தமாயிருக்குமா? கொஞ்சம் மனசு இவங்க மாறி இருப்பாங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலையாவது, 7 நாள்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலையாவது கொஞ்சம் பரிசுத்தமா வந்துருவாங்களா, கொஞ்சம் ஆயத்தமா வந்துருவாங்களான்னு என்ன செய்யறாரு? ஆவியான திரும்பவும் சபைக்குள்ள வந்து ஆராதனை வேளையில இறங்கி பார்க்கிறாரு. சீட்ல உட்காரும் போது இவா பக்கத்துல உட்காந்தோம் அப்படின்னு ஆவியான வருவாரா? சே, இந்த சேரு காலியா இருக்குது, அந்த சேரு பக்கம் தள்ளி இருந்து அங்க உட்கார்ந்து இருக்கலாமே, இப்படி நினைச்சு ஆவியான வருவாரா? வரமாட்டார். இப்ப 7 நாள் சென்ற பிறகு மறுபடியும் எதை விடுறாருப்பா? முதல்ல காக்கா விட்டா செட் ஆகல, 2வது புறா விட்டாச்சுன்னா இளைப்பாற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு? அது அழகா சுத்தி வந்து அந்த அடையாளத்தை காமிச்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 7 நாள் பொறுத்து புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்க, அது வரைக்கும் இளைப்பாத இடம் இல்லாம வந்துச்சு. 2வது இப்ப வந்து வித்தியாசமா வந்துச்சு பாருங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. இப்ப தகவலை என்ன செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சு. என்ன கொண்டு வந்துருச்சு? செய்தியை கொண்டு வந்துருச்சு. ஏன் செய்தியை கொண்டு வந்துருச்சு? தண்ணி வத்திருச்சு. ஆமென் சொல்லுங்களா? தண்ணி வத்துச்சுன்னா தான் என்ன வரும்? செய்தி வரும். என்ன தண்ணி வத்தணும்? உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய பெருமைகள். ஒலிவ மரத்தினுடைய இலையை பறிச்சுட்டு வர்றதுக்குன்னா ஒலிவ மரம் குறைஞ்சது ஒரு 5 அடியாவது இருந்திருக்கும். அப்ப 5 அடிக்கு மேல தண்ணி இருந்திருக்கும். ஒரு உதாரணத்தை சொல்லலாம், அப்படித்தானே பிரதர்? ஒரு உதாரணத்தை சொல்லல. 5 அடி வரைக்கும் தண்ணி இருந்ததுனாலதான் ஒலிவ இலையை என்ன செய்ய முடியல? ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு புறாவால பார்க்க முடியல. இப்போ போய் ஒலிவ இலையை கொத்திட்டு வருதுன்னா 5 அடி இருந்த பெருமையெல்லாம் என்ன செஞ்சிருச்சுப்பா? இப்போ குறைஞ்சிருச்சு. பெருமை உங்களுக்குள்ள இருந்து குறைஞ்சாதான் உங்களுக்குள்ள இருக்கிற கனி வெளிப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப தண்ணி குறைஞ்ச உடனே ஒலிவ இலை என்ன செஞ்சிருச்சு? தெரிய ஆரம்பித்தது. இப்போ நம்மளை நம்பி ஒருத்தர் அனுப்புனாரே, அவருக்கு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி இந்த புறா என்ன பண்ண? ஒரு ஒலிவ இலைய கொத்திட்டு வந்து காட்டுது. வாசிங்க. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜனம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். அடுத்து அதோடு கூட முடிக்கல. அடுத்து இந்த புறா வச்சு இன்னொரு தகவல் தெரிஞ்சுக்கிடணுமே. அடுத்து வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் மறுபடியும் புறாவை வெளியே விடுகிறான். அது அவரிடத்துல திரும்பி வரவில்லை. அல்லேலூயா. இப்படிதான் ஏசப்பா நம்மகிட்ட பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிதா என்ன செய்யறாரு? நம்மகிட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட அனுப்பிட்டு இருக்கிறாரு. இந்த தடவை அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. போங்க ஆவியானவரே, இந்த தடவை அவங்ககிட்ட நீங்க தங்கலாம். இந்த தடவை அவங்ககிட்ட ஒரு கனியை எதிர்பார்க்கலாம். இந்த தடவை அவங்ககிட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கலாம்.
இந்த தடவை அவங்க ஒரு ஆத்மாவுக்கு அம்ப என்ன செஞ்சிருப்பாங்க, ஆத்ம பாரம் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த ஒலிவை என்பது நம்மளை குறித்து இருக்கக்கூடிய நல்ல குணம், நம்மளை குறித்து இருக்கிறதான தெய்வ அதே ஆவிக்குரிய பாரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தும பாரம் தான் அந்த ஒலிவை இலைய குறிக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல போய் நம்மிடத்துல பெற்றுக்கொண்டதை பிதாவிடத்துல இயேசுவிடத்துல என்ன செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுவார். என்ன செய்வாரு, பரிந்து பேசுவார். எப்படி பரிந்து பேசுவார், நம்முடைய பலவீனங்களில நமக்கு உதவி செய்ய. ஆமே, நம்ம சரியாயிட்டோமா இல்லையாங்கிற அந்த சாட்சியை யாரு நமக்கு கொடுப்பார், ஆவியானவர் பிதாவிடத்துல கொடுப்பார். இதை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு பரத்திலிருந்து நமக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க தொடங்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ முதல் முறை புறாவை போனது, இளைப்பாற இடம் கிடைக்காமல் திரும்ப வந்தது. ரெண்டாவது முறை புறா போனது, ஒரு ஒலிவ இலை என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ஆனா மூன்றாவது முறை புறா போச்சு, அங்கே தங்கிருச்சு, திரும்ப வரல. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா திரும்ப போகக்கூடாது, அவர் உங்களுக்குள்ள தங்க வேண்டும். ஹல்லேலூயா. தங்குவாரா? தங்கணும்னா எதையெல்லாம் விடணும்? ஹல்லேலூயா. வெறும் கோபத்தை மட்டும் விட்டுட்டு அப்படியே நான் எந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்கிறது அல்ல. ஆமே, நம்ம மற்றவர்களுக்கு கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் என்கிற கனி கொடுக்கிற அந்த பாரம் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த கனிகளை, அந்த எண்ணத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருப்பார். எதுக்குயா ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும்? சொன்னதுனால சொல்லக்கூடாதுயா, உங்களுக்கா ஒண்ணு தோணணும். சொல்லுங்க சொல்லுங்க, யோபாவா சொல்லுங்க, ஏன்பா உனக்குள்ள ஆவியானவர் தங்கணும்? அவருடைய விருப்பத்தை நீ ஏதாவது ஒன்னாவது நிறைவேற்ற விரும்பினாதான் அவரு உனக்குள்ள தங்கணும், இல்லைன்னா ஏன் தங்கணும்? அப்படித்தானே? ஆமா தானே சிஸ்டர்? இப்போ ஏன் உங்க அப்பா உனக்கு படிக்க ஃபீஸ் கட்டணும்? அவர் சொன்னதை நீ கேட்டு நல்ல மெரியாளா வருவான்னு அவர் சொல்றதை நீ கேட்கறதுனால தான் அவர் கட்டணும், இல்லைன்னா ஏன் கட்டணும்? கட்டணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஆவியான விரும்புகிற அந்த பாரத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னா, அந்த பாரம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அதை நீங்க செயல்படுத்துறதுக்கு ஆவியான உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வாரு, கிருபைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப ஆவியானுடைய தங்கி இருக்கிறாரா, வந்து வந்து போறாரா? வந்து வந்தான் போறாரு. ஆனா என்னை தங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அது நான் லாஸ்டா சொன்னது, முதல்ல எல்லாம் சொன்னது நிறைய சொல்லியிருக்கிறேனே. நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது, உலகம் இருக்கக்கூடாது. உலகம் நம்மகிட்ட, உலகத்துல உண்டான தீட்டுகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, உலக அசுத்தம் இருக்கக்கூடாது. புறாவை போல எப்படி இருக்கணுமா, நம்ம பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பறவை அப்படியாக நம்மளும் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தங்க போறாரா, வந்து வந்து போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.